ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பன் மெய்யம் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லஞ்ச் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். ஒரு மில்லட்ல செய்யக்கூடிய ஒரு பிரியாணி டைப் ஆஃப் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். குதிரவாளி அரிசியில் நம்ம பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து குதிரவாளி அரிசி வந்து 1.5 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா களைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரெசிபிஸ் வந்து நம்ம மில்லட்ல நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஜீரக சம்பா அரிசியில எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மில்லட் ரெசிபிஸும் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ், மில்லட் ரெசிபிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து குக்கரில் கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பிரியாணிக்கு தேவையான பொருட்களான அன்னாசி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போறோம். இதுல 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த குதிரவாளி அரிசியில நம்ம வந்து இடியாப்பம், தோசை அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரெசிபிஸ் வந்து செய்யலாம். இப்போ வந்து நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான காய்கறிகள், ஒரு பவுல் ஆஃப் காய்கறிகள் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, நம்மள்ட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறிகள் வதங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்கள் வந்து ஒன்னொன்னா நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். காரத்தூள், பிரியாணி தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த காரத்தூள், பிரியாணி தூள் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால உரைப்பு வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் புதினா, கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம முதலே ஆட் பண்ணோம். ஸோ நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அந்த மசாலா பொருட்கள் வந்து நல்லா ஒன்று போல சேர்ந்து இருக்கும். அதனால இதுல வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம வந்து இதுல மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இதுல லெமன் ஜூஸ் வந்து பாதி பழத்தோட லெமன் ஜூஸ் வந்து இதுல எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கருக்குள்ள வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் வந்து விட்டால் போதும். இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ குக்கரை வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ டேஸ்டியான சத்தான குதிரைவாலி அரிசியில் பிரியாணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ மில்லட்டில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழைவாக இருக்கும், அப்புறம் ஆற நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ இந்த குதிரைவாலி அரிசி பிரியாணி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம சைடிஷாக ஏதாவது ரைத்தாஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்டியான குதிரைவாலி அரிசி பிரியாணி ரெடி. இந்த வீடியோவில் குதிரைவாலி அரிசியில் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் பருப்பம் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.